வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு உண்மையான நண்பன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ஒரு கிராமத்தில் ராமு என்பவர் ஒரு நாயையும் ஒரு பூனையையும் வளர்த்து வந்தார். ஆரம்பத்தில் நாய்க்கும் பூனைக்கும் அடிக்கடி சண்டை வரும். நாய் பூனையை துரத்தும், பூனை மரத்தின் மேல் ஏறிக்கொள்ளும். ஆனால் ராமு இருவரையும் சமமாக பாசத்துடன் கவனித்து வந்தார். நாளடைவில் நாயும் பூனையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தொடங்கின. நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர். ஒரு நாள் ராமு வெளியூர் சென்றிருந்தார். வீட்டில் நாயும் பூனையும் மட்டும் இருந்தன. அவற்றை காவலுக்கு வைத்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு சென்று விட்டார். பக்கத்து வீட்டு பையன் பட்டாசு வெடித்து தீ நாய் பூனை வீட்டில் எரியத் தொடங்கியது. திடீரென்று வீட்டில் தீப்பிடித்து விட்டது. புகை மூட்டம் எங்கும் பரவியது. நாய் பயந்து குரைக்கத் தொடங்கியது. பூனை பதற்றத்துடன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தது. நாய் உடனே ஓடிச் சென்று பக்கத்து வீட்டு சோமுவின் சட்டையை கவ்வி இழுக்க ஆரம்பித்தது. பிறகு வாசல் வரை சென்று திரும்பி திரும்பி வீட்டிற்குள் பார்க்கும்படி குரைத்தது. ஆனால் ராமு வீட்டில் இல்லை என்பதை நாய் உணர்ந்தது. சோமுவும் வெளியே எட்டி பார்த்தார். தீ பற்றி எறிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஊர் மக்கள் கூடி தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். உடனே பூனை ஒரு யோசனை செய்தது. அது வேகமாக ஓடி சென்று ராமுவின் முக்கியமான ஆவணங்கள் இருந்த பெட்டியின் மீது ஏறி கத்தியது. நாயும் சேர்ந்து குரைத்தது. அக்கம்பக்கத்தினர் சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த ஆவணங்களையும் பெட்டியையும் வெளியே தூக்கி போட்டனர். வீட்டில் தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதை முழுமையாக அணைக்க முயற்சி செய்தனர். நாயும் பூனையும் பயத்துடன் ஒதுங்கி நின்றன. தீ அணைக்கப்பட்ட பிறகு அக்கம்பக்கத்தினர் நாயையும் பூனையும் பாராட்டினர். ராமுவின் பொருட்களை காப்பாற்றியதற்காகவும் தீயை பற்றி எச்சரித்ததற்காகவும் அவர்களுக்கு நன்றி சொன்னார்கள். ராமு திரும்பி வந்ததும் நடந்ததை அறிந்து நாயையும் பூனையையும் கட்டி தழுவினார். அன்று முதல் நாயும் பூனையும் உண்மையான நண்பர்களாக வாழ்ந்தன. ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்புடன் இருந்தன. உண்மையான நட்பு விலைமதிப்பற்றது. ஆபத்து காலத்தில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள். தீயில் அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகியிருந்தால் ராமு ஏழையாகி இருப்பார். ஆனால் நாயும் பூனையும் தீயின் ஆரம்பத்திலேயே அக்கம்பக்கத்தினரை கூட்டி வந்து நிறைய பொருட்சேதமாகாமல் தீயை விரைவில் அணைத்தனர். ராமுவிற்கு நாயும் பூனையும் பெரிய உதவியை செய்திருக்கின்றன. நாயும் பூனையின் உதவியால் குறைந்த பொருட்சேதமே ஆகியிருந்தன. இதை பார்த்து ராமுவிற்கு அமைதி கிடைத்தது. ராமு நாயையும் பூனையையும் மிகுந்த நன்றி கடனோடு பாராட்டினார். பூனையும் நாயும் தனது எஜமானனுக்கு நன்றி விசுவாசமாக இருந்தது. முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.